எதிர்நீச்சல் சீரியல் எபிசோட் இப்படி இப்போ நடக்கும் அப்போ இன்னைக்கு எபிசோட் என்ன கட்டுறாங்கன்னா ஆதிக்கொன்று சேரும் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வராமல் ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் முடிவு பண்ணிட்டேங்க, குடும்ப வாழ்க்கை இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டானே நீ என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறான். அது அவங்களுக்கு ஒன்றும் புரியல, சட்டப்படி நான் விவரத்து பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டானே எல்லாருமே அதிர்ச்சிறாங்க. பெரு ஈஸ்வரி சார்பாக வக்கீல் வீட்டுக்கு வராங்க. வக்கீல் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க, நான் ஈஸ்வரி சார்பாக வாதாட வந்த வக்கீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்து பத்திரத்தை நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா குணசேகர் எதுவும் சொல்லாமல் எஞ்சி போயிடுறான். அப்போ தர்ஷன் வந்து வேகமாக அவங்க அம்மாட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ நல்லா பிளான் பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்க, இதுக்காக தான் தர்ஷினியை அவன் ஜீவானத்து கூட அனுப்பி வச்சு இப்போ நீ அவன் கூட சேர்ந்து போகலாம் முடிவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோன்னு ஈசுக்கு செம்மக்கோ வருது. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி ஓங்கி பலாப்பறன்னு அடைகிறாங்க. நீ உங்கள் அப்பே மாதிரியே கிறுக்கு புத்தி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தாரா வந்து கதிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏப்பா அவனை ஒரு நாள் அம்மா எடுத்து பேசுனதுக்கே நீ பழைய அப்பாவை ஆகிட்டியப்பா, நீ தினம் அம்மா இப்படி தானேப்பா பேசுகிற, அப்போ அம்மா என்னப்பா செய்வாங்க அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டாலும் கதிர் கொஞ்சம் மனசு மாறமாக காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் இப்போ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்க லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.